அற தகுதி என்றால் என்ன? போக்கும் வரவும் பொழுதும் அறியோம், அதனால் ஆக்கையோடே செய் அறம். உடலும் உயிரும் சேர்ந்தது வாழ்வு, உடலும் உயிரும் பிரிந்தது சாவு. உயிர் எப்போது உடலை உதறி செல்லும், எப்போது மறு உடல் எடுக்கும் என்பதெல்லாம் நமக்கு தெரியாது. உயிரினுடைய போக்குவரவு ஊகத்திற்கு எட்டாதது. நேற்று இருந்தவரை இன்னைக்கு காணோம். திடீரென்று போர் கிளம்பி கோடிக்கணக்கான மக்களை கொல்லுகிறது. உலக அரங்கில நவரச காட்சிகளுடன் விதி நடனமாடிக்கொண்டே தான் இருக்கு. காலத்தின் மாயம் கணக்கில் அடங்காது. ஆகையால உடல் உள்ள போதே செய்ய வேண்டிய நல்ல அறத்தை செய்திடுவோம். உண்ண உடுக்க உவந்திருக்க நன்முயற்சி பண்ணல் அறவாழ்வின் பண்பு. செய்ய வேண்டிய அறம் என்னது? மனுஷன் முதல்ல உயிரை தாங்கும் உடலை போற்ற வேண்டும். உண்டு உடுத்து ஒரு வீட்டில் வசித்து வாழ்வினுடைய கடமையை செய்து இன்புற வேண்டிய நல்ல முயற்சிகளை எல்லாம் செய்தல் தான் அறவழி வாழ்வினுடைய மாண்பாகும். அறவோர் யாரையும் பிச்சை கேட்கக்கூடாது. எல்லாரும் உழைத்தே பிழைக்க வேண்டும். உடலுக்கு வேண்டிய தேவைகளை ஒரு நல்ல தொழிலால் அடைய வேண்டும். இல்லைன்னா வறுமையும் சிறுமையும் கவலையும் மனிதனை எப்பவுமே பற்றி கொள்ளும். சோர்வு விடுத்து சுயேச்சை அடைந்து உலகில் வீரனாய் வாழ விரும்பு. மனிதன் செய்ய வேண்டிய அடுத்த அறம் உலகில் பொதுநல வீரனாய் வாழ விரும்புவதை. அதற்கு மனசோர்வை விட்டு எல்லா கட்டுகளிலிருந்தும் விடுதலை பெற வேண்டும். மனுஷனுக்குள்ள மனுஷன் ஆத்ம வீரன். உடல் அவனுடைய சட்டை. அவனுக்கு அச்சம், கவலை, கட்டடிமை, தளர்வு, தோல்வி இல்லை. தன்னறிவு, உலகறிவு, உள் வெற்றி, உலக வெற்றி, மனத்திற்பம், வினைத்திற்பம், அஞ்சா பொறுமை, ஆண்மை, அன்பு, தியாகம் முதலியதெல்லாம் வீரருடைய குணங்கள். உயிரை கொடுத்தும் அறத்தை தாங்கல், சுயநலத்தை விட்டு பொதுநலம் காத்தல், ஆத்ம தீரம். இந்த மூன்றும் வீரர் தன்மை ஆகும். புத்தர், சங்கரர், அப்பர் இவர்கள்லாம் ஞான வீரர். சிவாஜி, குரு கோவிந்தன், இளஞ்செழியன் போன்றவர்கள்லாம் கர்ம வீரர். மகாத்மா காந்தி பக்தி கர்ம வீரர். வீரத்திருவினர் பார்நல காவலர். உலகோர் அருட்குலமாய் ஒன்றி இனிதோங்க நலமார் பொதுநிலையை நாட்டு. மனிதனுக்கு உரிய அடுத்த அறம் பொதுநிலை தொண்டு. அதாவது சாதி மத பேதம் இல்லாமல் சர்வாத்ம சமரச உணர்ச்சியில உலகோரெல்லாம் ஒரே அருட்குலமாக ஒன்றுபட்டு இனிதி தழைக்கும் சமயோக வாழ்க்கை. இந்த வாழ்க்கையினால தான் உலகத்திற்கு எல்லா நன்மையும் உண்டாகும். எல்லா உயிர்க்கும் இறைவன் ஒருவனே. எல்லா உடலும் இறைவன் ஆலயமே. எல்லார் வாழ்க்கையும் ஆன்ம தொகுதியே. எல்லாருடைய உள்ளமும் சுத்த ஆன்ம துடிப்ப. இதை உணர்ந்தால் சாதி மத நாடு நிற மொழி வேறுபாடு இன்றி எல்லோரும் ஒரே அருட்குலமாக வாழலாம். திருவருளின் துடிப்பாகிய சுத்த ஆன்ம உணர்ச்சியில ஒன்றுபட்டு வாழ்வதே அருட்குல வாழ்வு ஆகும். உள்ளொளியிற் பூத்த உயிர் வாழ்விற் சாதி மத சள்ள இலை சச்சரவும் தான். இப்படி பொதுநிலை வாழ்விற்கு தடையாய் இருப்பது சாதி மத சண்டைகள் தான். இவை ஒன்றை பலவாக காட்டும் மனவிகாரங்கள் தான். உயிரினங்கள் எல்லாம் ஒரே சங்கிலி தொடர. எல்லா உயிர் வாழ்வும் திருவருளாகிய உள் ஒளியில பூத்த பெரிய தாமரை போன்றது. ஒவ்வொரு ஜீவனும் அதன் இதழ் தான். பொகுட்டுல இதழ்கள் ஒன்றாவது போல உள்ள ஆன்மாவில் உயிர்கள் ஒன்றி நிற்கிறது. இந்த ஒன்றிப்பை அறிந்தால் பிரிவினை உணர்ச்சி இல்லாமல், பேத புத்தி இல்லாமல்
எல்லாரும் சேர்ந்து வாழலாம். இந்த ஆத்ம ஐக்கிய வாழ்வில் மனவிகாரத்தால் உண்டாகும் சள்ளை சச்சரவுகள் இல்லை. ஒரு மாலையில் கோத்த மணிகளைப் போல எங்கும் ஒருமயமான சுத்த ஆன்மா உணர்வுல எல்லாருடைய வாழ்வும் பொருந்தி நிற்கும்.